தமிழராகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழர்டெக் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனுள்ள வீடியோ பார்க்க போகிறோன்னா, விவசாயம் சார்ந்த முதலீடே இல்லாத ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற, முதலீடே இல்லாத தொழில் வாய்ப்பா, இது நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோட முடிவில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத. பல பெரும் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அது பல பெரும் நிறுவனங்கள்லாம் ஒரு இடத்துல கம்மியான விலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்களை அந்த இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த பொருளே கிடைக்காத இடத்துல அவங்க வைக்கிறது தான் விலையாக இருக்கும். அதுதான் பல பெரும் நிறுவனங்கள் அதுமாரி தொழில்களை தான் பண்ணி பெருமளவில் லாபம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்தமாரி ஒரு தொழில் வாய்ப்பை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கிராமங்கள் மற்றும் கிராமப்புற சார்ந்த பல விளைபொருட்கள் நமக்கே தெரியாமல் அதோட விலை பல இடத்துல விலை அதிகமாக இருக்குது. அதை எப்படி நம்ம ஏற்றுமதி செஞ்சால் நம்மளோட வருமானத்தை பெருக்கிக்க முடியும். இப்போ இருக்கிற COVID-19 சுச்சுவேஷனில், பேண்டமிக் சுச்சுவேஷனில் பல வியாபாரம் சார்ந்த பல பேர் வேலைகளை இழந்து, பல இளைஞர்கள் வேலைகளை இழந்து வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றார்கள். அவர்களுக்கு கிராமப்புறங்களை சார்ந்த இளைஞர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயம் பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசுகளுடைய நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதலீடே இல்லாமல் தொழில் செய்ய நீங்கள் ரெடியா? 2 லட்சம் வரை சம்பாதிக்கலாம். சரிங்களா, அதற்கான வாய்ப்பு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். வழிமுறைகள். கொரோனா நெருக்கடியால் கை நிறைய சம்பளம் வாங்கியவர்களுக்கு இப்போது வேலை இல்லை. கிராமத்தில் இருந்தாலும் சொந்தமாக உழைத்து நிறைய காசு பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் உங்களிடம் இருந்தால் போதும். அதற்கான வழிகள் உங்களுக்காக இங்கு பட்டியலிடப்பட்டுள்ளன. நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும், கிராமத்தில் இருக்கீங்க, அந்த ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கான ஒரு சில தொழில் வாய்ப்புகள் நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம். அது எப்படிங்கிறத பாருங்கள். கிராமத்திலேயே அநேக தொழில்கள் இருந்தாலும் லட்சங்கள் ஈட்டும் தொழில்கள் என்றால் அது விவசாயம்தான். இதை யாரும் மறுக்க முடியாது. அதுவும் அதிக நிலப்பரப்பை கடினமாக உழைத்தால் கூடுதல் லாபத்தை ஈட்ட முடியும். அதிக நிலம் இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பாக கூடுதல் லாபத்தை ஈட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த தொழில்கள் செய்யலாம்? உங்களில் நிலம் இல்லை, பெரிய முதலீடு இல்லை என்றாலும் கவலையை விடுங்கள். வேண்டாம் என தூக்கி எறியும் பொருட்களை கொண்டு நீங்கள் தொழில் செய்யலாம். உங்கள்கிட்ட நிலமும் கிடையாது, முதலீடும் கிடையாது, ஆனால் தொழில் செய்ய விருப்பம் இருக்குது அப்படின்னா வேண்டாம் எனும் தூக்கி எறியும் கிராமத்தில் நிறைய பொருட்கள் இருக்குது. அதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த வகை மாட்டு சாணம், தேங்காய் சிரட்டை, வேப்பங்குச்சிகள், வேப்ப இலைகள் மற்றும் சில இலைகள், மரக்கட்டைகள், இதில் உங்களில் வேலைப்பாட்டை காட்டுவதன் மூலம் கொளுத்த லாபம் அடையலாம். இதில் ஒரு சில பொருட்கள், இந்த இப்போ சொல்லியிருக்க பொருட்களை வைத்து நீங்கள் பெருமளவில் லாபம் ஈட்டலாம். அது எப்படிங்கிறத தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கரித்தூள். கரித்தூள் எப்படி செய்கிறாங்க? காசை கரியாக்காதீங்க என்று சொல்லுவாங்க. ஆனால் தேங்காய் மட்டையில் இருந்து கரியை கரித்தூளாக மாற்றி விற்பனை செய்தால் நல்ல லாபம் ஈட்டலாம். எவ்வளவு லாபம் தெரியுமா? 100 கிராம் கரித்தூள் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றன பல முன்னணி நிறுவனங்கள். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் ஆக்டிவ் கார்பன் உள்ளதால் இதை பற்றி விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. இணையத்தில் இதை தேடினால் இதுவும் விற்பனையில் உள்ளதை காணலாம். இதில் ஆக்டிவ் கார்பன் உள்ளதால் இதை பற்றி விழிப்புணர்வு வந்திருக்கிறது. இணையதளத்தில் இதை பற்றி நீங்கள் தேடினீங்கன்னா இதற்கான தெளிவான விளக்கம் கிடைக்கும். 100 கிராம் கரித்தூளை 100 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. அதை எப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் என்ன சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உண்மையான விஷயமாக தான் இருக்கும். எனவே நீங்களும் கரித்தூளை பொட்டலமாக போட்டு அதற்கான விலையை நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ளலாம். இதனை சந்தையில் விற்பனையும் செய்யலாம். அதற்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கரித்தூளை தேங்காய் சிரட்டையிலேருந்து கரித்தூள் உற்பத்தி செஞ்சிங்கன்னா அதை பெரிய அளவில் விற்பனை செய்ய முடியும். நல்ல லாபத்துக்கும் விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு பிஸ்னஸ்ஸு. 2வது, தேங்காய் மரங்கள் அதிகம் உள்ள ஊர்களில் தேங்காய் சிரட்டை எளிதில் கிடைக்கும். தேங்காய் சிரட்டையை நேரடியாக யாரும் வாங்க மாட்டார்கள். ஆனால் அதில் உள்ள உங்கள் கைவண்ணத்தை செலுத்தினால் கண்டிப்பாக அதனை அதிக விலைக்கு விற்க முடியும். உங்கள் ஊரிலேயே கோகனட் சேல் ப்ராடக்ட் என்கின்ற பெயரில் முழுக்க உங்களின் கற்பனையை தூண்டும் வேலையாகும். இது பெண்களுக்கு உகந்த வேலையாகும். தேங்காய் சிரட்டை வளையல்கள், குடுவைகள், கரண்டிகள், சிறு பாத்திரம் என ஏராளமானவை செய்யலாம்.
வெறும் தேங்காய் ஓடு இருக்குல்ல, அந்த தேங்காய் ஓட்டில் வளையல், கரண்டி, பாத்திரம், குடுவை இதெல்லாம் செய்யும் போது அதிக விலைக்கு விற்கும். அதை வந்து நம்ம கலர் கொடுத்து விற்கும் போது அதை வந்து பெரிய அளவில் நல்ல லாபத்தில் அதை விற்க முடியும். அதற்கான இமேஜையும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து ஒரு விதமான தொழில். இதுக்கான விலை வந்து நீங்கள் வைக்கிறது தான் விலை. இது வந்து ஃபாரினர்ஸ் அதுமாரி வந்து போகிற இடங்கள்லாம் இதை நீங்கள் விற்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெருமளவில் லாபம் கிடைக்கும். இதையும் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முருங்கை இலை பொடி. எல்லா இடங்களிலும் முருங்கை மரங்கள் பச்சை பசேர் என வளர்ந்திருக்கும். கிராமங்களுக்கு இது தூசியாக கிடைக்கும் பொருள். ஆனால் நகர மக்களுக்கு வெளிநாட்டினருக்கும் பொக்கிசம். அதனால் முருங்கை இலையை பொடியாக மாற்றி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி விற்பனை செய்யலாம். முருங்கை மட்டுமல்லாமல் சில மூலிகை சார்ந்த உண்பதற்கு தகுந்த இலைகளை பொடி செய்து விற்கலாம். முருங்கை இலை சில பொருட்களை வந்து பொடியாக்கி விற்றோன்னா அதை வந்து நல்ல லாபத்துக்கு விற்க முடியும். கிராமப்புறங்களில் முருங்கை இலை வந்து ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நகர்ப்புறங்களில் வந்து முருங்கை இலையே கிடைக்காது. ஏன்னா முருங்கை இலை வந்து ஒடிச்ச வேகத்துக்கு உடனே வாடிடும். அதை உடனே குழம்புல வச்சிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் முருங்கை இலையை யூஸ் பண்ண முடியும். அதை வந்து ரொம்ப தூரத்துக்கும் காய்கறி மாதிரி எடுத்துகிட்டு போய் விற்க முடியாது. அதனால முருங்கை இலை வந்து கிராமங்களில் வேணால் எளிமையாக கிடைக்கலாம். ஆனால் நகர்ப்புறங்களில் முருங்கை இலைக்கு நல்ல விலை இருக்கிறது. அதனால் முருங்கை இலையை வந்து நம்ம பொடியாக்கி தூளாக்கி விற்றோன்னா அது பெரும் வெளிநாட்டினவர்களுக்கும் நகர்ப்புற மக்களுக்கும் அது வந்து கண்டிப்பாக நல்ல விலைக்கு விற்க முடியும். அப்படிங்கிறதுனால அதையும் ஒரு தொழிலாக எடுத்து பண்ணலாம். முருங்கை இலை மட்டுமல்லாமல் சில மூலிகை சார்ந்த உண்பதற்கு தகுந்த இலைகளை பொடியாக செய்தும் விற்றா நல்ல லாபம் அடையலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாட்டு வெரைட்டி. மாட்டு சாணம். மாட்டு சாணங்கள் கிராமங்களில் எளிதில் கிடைக்கும் பொருள். எனவே அதனை ஒட்டுமொத்தமாக வாங்கி கண்கவர் பாக்கெட்டுகளில் அடைத்து இணையதளம் மூலம் விற்பனை செய்யலாம். இதற்கான மூலப்பொருட்கள் எளிதாகவே கிடைக்கும். உழைத்தால் மட்டுமே போதும், வேறு எந்த முதலீடும் இல்லை, லாபம் மட்டுமே. இது போன்ற நிறைய கிராமம் சார்ந்த பொருட்களுக்கு நல்ல விலைகள் வந்து வெளியில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம தான் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து மதிப்பு கூட்டு செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து அதற்கான விலை வந்து பெருமளவில் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வேப்பங்குச்சி. ஆளு வேலும் பல்லுக்குருதி என்பது போல் வேப்பங்குச்சியால் பல் துளக்கினால் கற்களை போல் வலுவாகும். எனவே இந்த வேப்பங்குச்சியை விரும்புவோருக்கு எளிதில் கிடைப்பதில்லை. இதனை சிறு சிறு துண்டுகளாக சரிசமமாக வெட்டி அதனை பாக்கெட்டில் சென்று விற்றால் நல்லதொரு லாபத்தை அடைய முடியும். அதன் மருத்துவ குணத்தை பாக்கெட்டின் மீது ஒரு காகிதத்தில் எழுதி விற்பனை செய்யலாம். அதனால் வாங்குவோர்களுக்கு நல்ல விழிப்புணர்வும் அமையும். வேப்பங்குச்சியில் பல்லு விளக்குனா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வேப்பங்குச்சி எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. அந்த வேப்பங்குச்சியை நம்ம பாக்கெட் போட்டு அந்த பாக்கெட்டில் ஒரு சின்ன ஸ்டிக்கர், அதில் என்னென்னலாம் யூஸ் இருக்குது அதெல்லாம் அந்த வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணால் பல்லுக்கு எந்த அளவுக்கு வந்து நன்மை இருக்குது அப்படிங்கிறத வெறும் ஜஸ்ட்டு வந்து ஸ்டிக்கராக ஒட்டி அதை பாக்கெட் பண்ணி விற்றோன்னா அது நல்ல லாபத்தை விற்கும். வேப்பங்குச்சிங்கிறது கிராமங்களில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நகர்ப்புறங்களில் யாரும் வந்து கிடைக்காததுனால அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இதை செஞ்சும் நமக்கு நகர்ப்புறங்களில் கொண்டு போய் விற்றோன்னா நல்ல லாபத்துக்கு விற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு விதமான டிப்ஸு. இதையும் முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது போன்ற கிராமம் சார்ந்த பலவிதமான தொழில்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த கிராமப்புற தகவல்கள் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன சின்ன தொழில் வந்து பெருமளவில் வந்து லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கும். இதற்காக நீங்கள் வந்து பெரிய முதலீடுலாம் ஒன்று செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? இதில் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். நகர்ப்புறங்கள்லேருந்து வேலை இழந்து வந்த இளைஞர்களுக்கு, தொழில் செய்ய ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு இந்த தொழில் வாய்ப்பு கண்டிப்பாக ஏதேனும் ஒன்று வந்து கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த வீடியோ வந்து டிப்ஸ் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மற்றும் பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்வதற்காக நமது சேனலில் தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் 50,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் ஆயிருக்கு. அந்த 50,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் ஆனதுனால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது கிவ் அவே கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து நீங்கள் கிஃப்டாக வாங்கணுன்னா நம்மளோட கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோட இறுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்.